நமஸ்காரம். நான் இப்போ ஃபர்ஸ்ட் செய்ய போகிறது பாலை வச்சிருந்த திரட்டிப்பால் செய்ய போறேன். தீபாவளினாலே திரட்டிப்பால் செய்யாத வீடுகளே கிடையாது. அதை தவிர கல்யாணம், வளைகாப்பு, சீமன்ற ஃபங்க்ஷன்ஸ்க்கும் திரட்டிப்பால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆவின் திரட்டிப்பால் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நாமும் செய்ய முடியும். இப்போ எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். தேவையான பொருட்களே 3 தான். பால் 1 லிட்டர் எடுத்துட்டு இருக்கேன். 100 கிராம் வெல்லம், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். கொஞ்சம் பெரிய வானலியா எடுத்துட்டு இருக்கேன். பால் வெளியில பொங்காத இருக்கிறதுக்கு, கலர்றதுக்கு ஈஸியா இருக்கும். முதல்ல அடுப்பை மீடியம்க்கும் ஹைக்கும் நடுவில் வச்சுட்டு இருக்கேன். ஒரு 4-5 நிமிஷத்துல பால் பொங்க ஆரம்பிக்கிறது. இப்ப அடுப்பு தீய மீடியம் காக்கிட்டேன். முதல்ல 1/2 மணி நேரம் அப்பப்ப கிளறினா போதும். 1/2 மணி நேரத்துல பால் 3/4 பங்காய் ஆயிருக்கு. சைட்ல படிகிற ஏடெல்லாம் இது மாதிரி தேய்ச்சி விட்டு எடுக்கணும். வெச்ச பால் கொதிச்சு 1/2 லிட்டர் அளவுக்கு வந்திருக்கு. இந்த அளவுக்கு கொதிக்கிறதுக்கு 3/4 மணி நேரம் ஆயிருக்கு. வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். பால்ல வெல்லம் போட்டு செய்தா அது திரட்டிப்பால், சர்க்கரை போட்டு செய்தா அது பால்கோவா. விடாம கிளறணும். அடியில போய் வெல்லம் தங்கிடும். சுத்தமான வெல்லமா எடுத்துக்கணும். திரட்டிப்பாலுக்கு 3 சாமான்கள் தான் தேவை. 1 லிட்டர் கிளறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகிடும். டைம் தான் அதிகமா பிடிக்கும். எந்த பக்குவத்துல திரட்டிப்பாலை கிளறி எடுக்கணும்ன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் கொஞ்சம் குறுகட்டும். ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், இந்த அளவுக்கு கொஞ்சம் லூசா தான் இருக்கணும். ஆறினவுடனே கரெக்டான பதமாயிடும். இதுக்கு மேல கிளறிட்டா ஆறினவுடனே ஒதுரா ஆயிடும். இப்ப அடுப்பை அணைச்சிடுறேன். கிளறி எடுத்த சூடா இருக்கும் போது இந்த மாதிரி பதமா கொஞ்சம் லூசா தெரியும். ஆற விட்டுட்டு திருப்ப காமிக்கிறேன். ஆறினதை இந்த மாதிரி கரண்டில எடுத்தா கரண்டில ஒட்டிக்காத அழகா இந்த மாதிரி விழும். இது கரெக்டான பதம். திரட்டிப்பால் செய்து முடிச்சிட்டேன். அடுத்தது தீபாவளி லேகியம் சொல்லி கொடுக்க போறேன். ஆல்ரெடி தீபாவளி லேகியம் செய்துட்டு வீடியோ போட்டிருக்கேன். முன்னாடி போட்ட தீபாவளி லேகியத்துல எல்லா சாமான்களையும் வறுத்து பவுடர் பண்ணி செய்தேன். இந்த முறை எல்லா சாமான்களையும் ஊற வச்சு செய்ய போறேன். ரெண்டுத்துக்கும் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்ன்றத சொல்ல போறேன். வறுத்து பவுடர் பண்றது, சாமான்களை ரெடியா வச்சிருந்தா போதும். உடனே சாமான்களை வறுத்து மிக்சர் ஜார்ல போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதை ஒரு 10 நாள் முன்னாடியே ரெடி பண்ணியும் வச்சுக்க முடியும். தீபாவளிக்கு முதல் நாள் கலரிண்டா தீபாவளி லேகியம் ரெடி ஆயிடும். இந்த மாதிரி செய்யும் போது குயிக்கா லேகியம் ரெடி ஆயிடும். டிஸ்அட்வான்டேஜ்ன்றது பார்த்தா என்னதான் மிக்சர் ஜார்ல அரைச்சு நம்ம சலிச்சாலும் கடையில கிடைக்கிற தீபாவளி பவுடர் மாதிரி அவ்வளவு நைஸ் பவுடரா இருக்காது. அதே இந்த சாமான்களை ஊற வச்சு அரைக்கும் போது நம்ம நைஸாவும் அரைக்க முடியும். அதே சமயம் லேகியமும் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். ஊற வச்சு செய்யும் போது என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா ஒரு நாளெல்லாம் ஊற வைக்கணும். நான் இப்ப ஊற வச்சுதான் செய்ய போறேன். ஆனா ஒரு நாளெல்லாம் ஊற வைக்க போறது இல்ல. என்னுடைய மெத்தட்ல செய்யும்போது ஊற வைக்கிற டைம் ரொம்ப குறைஞ்சிடும். இப்ப எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். லேகியத்துக்கு தேவையான சாமான்கள் ஓமம் 100 கிராம், அதுதான் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கணும். மீதி எல்லா சாமான்களும் ஒவ்வொன்றும் 25 கிராம் எடுத்துட்டு இருக்கேன். தனியா, அரிசி திப்பிலி, கண்டத்திப்பிலி, சுக்கு, சீரகம், மிளகு எல்லாம் ஒவ்வொன்றும் 25 கிராம். சித்திரத்தை மட்டும் ஒரு சின்ன 2 துண்டு எடுத்துட்டு இருக்கேன். 6-7 ஏலக்காய். இவ்வளவு சாமான்கள் தான். மருந்து சாமான்கள் இவ்வளவுதான். அடுத்தது ஒரு பாத்திரத்துல 1/2 லிட்டர் தண்ணீர் எடுத்து வச்சு கொதிக்க வைக்கிறேன். கொதிக்க ஆரம்பிக்கிறது. கண்டத்திப்பிலி, சித்திரத்தை, சுக்கு 3 கொஞ்சம் கெட்டியா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் உடைச்சி அதை சேர்த்துக்கிறேன். மீதி எல்லா சாமான்களும் அப்படியே சேர்த்துக்கிறேன். பத்து நிமிஷம் கொதிக்க வைக்கிறேன். 10 நிமிஷம் ஆயிடுத்து. அடுப்பை அணைச்சிடுறேன். இது அப்படியே 3 மணி நேரம் அப்படியே வச்சிடுறேன். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பாக்குறேன் எல்லாம் ஊறி தண்ணீரெல்லாம் இழுத்துருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா மிக்சர் ஜார்ல போட்டு அரைச்சிக்க போறேன். தண்ணீரை சேர்த்து கொஞ்சம் அரைச்சிக்கிறேன்.
அரைச்ச விழுது. மீதி எல்லாமே இப்படியே அரைச்சிக்கிறேன். எல்லாத்தையும் அரைச்சிட்டு ஓமம் மட்டும் எப்பவுமே அவ்வளவு சீக்கிரம் அரையாது, திப்பி திப்பியா தான் இருக்கு. மிக்சர் ஜார்லயே அரைக்கணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து அரைச்சி வடிகட்டி திருப்ப திருப்ப அதே மாதிரி போட்டு போட்டு அரைக்கணும். அதுக்கு பதில் நான் எல்லாத்தையும் இட்லிக்கு அரைக்கிறோம் இல்லையா, அந்த வெட் கிரைண்டர்ல போட்டு அரைக்க ஆரம்பிச்சுட்டேன். அரை மணி நேரம் அரைச்சு நல்லா ஸ்மூத்தா ஆக்கிட்டு வடிகட்ட போறது இல்ல. அரைக்கும் போது தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா ஸ்மூத்தா அரைச்சுட்டு மொத்தமா இந்த வானிலையில இருக்கிறது 2 லிட்டர் அளவுக்கு இருக்கு. அடுத்தது இதை கிளற வேண்டியதுதான். அடுப்பு தீ முதல்ல இருந்தே மீடியம் அளவுக்கு வச்சுக்கிறேன். அப்பப்ப கிளறி விட்டா போதும், அடியில பிடிக்காத பாத்துக்கணும். 50 நிமிஷத்துக்கு மேல ஆயிட்டு கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. எல்லா சாமான்களும் சேர்த்து 1/4 கிலோ இருந்தது. அதுக்கு 1/2 கிலோ வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் கிளறினேன். இந்த சமயத்துல 1/3 கப்பு நெய் எடுத்து வச்சிருக்கேன், 1/4 கப்பு நல்லெண்ணெய். இது ரெண்டுத்துல இருந்து பாதி பாதி சேர்த்துக்கிறேன். ஓரளவுக்கு கெட்டியான பதம் வர ஆரம்பிச்சுட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல கிளறிட்டேன். திரும்பவும் மீதி இருக்கிறதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் கிளறினேன். கரண்டியால கிளறும் போது ஒட்டாம திருப்பி விட முடியுது இல்ல. இந்த சமயத்துல அடுப்பை அணைச்சுடுறேன். கொஞ்சமா ஒரு தட்டுல எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 10-15 நிமிஷம் ஆற விட்டுட்டு எப்படி இருக்குன்றத பாக்குறேன். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி உருட்டி பாக்குறேன். கையில ஒட்டாம சாஃப்டா இருக்கு. கையில பிசு பிசுன்னு ஒட்டிட்டுன்னா 5-10 நிமிஷம் கிளறினாலே போதும். கொஞ்சம் அதிகமா கிளறிட்டா லேகியம் இறுகிடும். ஆறினோடனே கெட்டியான கல் பதத்துக்கு போயிடும். தீபாவளி லேகியம் ரெடி ஆயிடுத்து. திரட்டி பாலும் லேகியமும் தீபாவளிக்கு ரெடி ஆயிடுத்து. எல்லோருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ so much.